ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டா, இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாங் தான். என்னென்னு சொல்லி பார்ப்போம். அன்றைக்கி நாங்கள் ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். லைவ்லாம் போட்டேன், வீடியோலாம் போட்டேன். அன்றைக்கி குழந்தைகளுக்கு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு புடவை எங்கேயுமே செட் ஆகலை. அது இல்லாமல் வெயில் ஓவராக இருந்ததுனால ஒரு மாதிரி மயக்கம் வந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். சரி, இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே என் தங்கச்சி எல்லோரும் போயிருந்தோம். போய் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டையில் இருக்கிற ராம்கோவுக்கு தான் நாங்கள் எப்போவுமே வழக்கமாக போவோம். அங்கே போய் சரி புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் புடவை எடுத்துகிட்டு வந்தேன். இது பாருங்கள், இதுதான் எனக்கு புடவை, என் தங்கச்சிக்கு ஒரு புடவை. இது இப்போ புதுசாக ரம்ஜானுக்காக புதுசாக வந்திருக்குது. நல்லா பூ போட்டு கல் கொடுத்துருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நோம்பில் இன்னும் ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். புடவை நல்லா ஃபுல்லாகவே பூ தான். அதோடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, தங்கச்சி பையனுக்கு ஒரு ஹோம் மாதிரி மீஷோவில் கேட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான். அவள் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதோட வீட்டுக்கும் அது வந்துச்சு. நாங்கள் வந்த கையோடையே அது வந்துருச்சு. அதை தான் இப்போ பிரிச்சுட்டு இருக்கான் என் தங்கச்சி. பாருங்களேன். இதில் வாங்கி கொடுத்தோம்னா ஒரு ஹோம் ஒர்க் எழுத கொள்ள, அதாவது தனியாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. ஒரு வீடு மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதோட என்னோடய பையனும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோட இப்போ தான் நான் ஆர்டரே போட்டிருக்கேன். அது ஒன்றும் வரல. பாருங்கள், அழகாக ஒன்றா ஜாயின் பண்ணிட்டா பாருங்களேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ஒன்றா சேர்த்துட்டா பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதோட வீட்டுக்கு வந்துட்டோன்னே அதோட அம்மா வீட்டுக்கு அம்மா மல்லித்தூள் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி மல்லி எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதோட மில்லில் போய் அரைச்சிட்டு வருவோன்னு சொல்லி அரைக்க போனோம். அதோட மில்லில் கொடுத்து எல்லாம் அரைச்சாச்சு. அந்த அண்ணன் அள்ளிட்டுருக்காங்க. இந்த மில்லில் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மில்லு இருக்குது. இன்னும் ஓடி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப பழைய காலத்து மில்லு. இதோட என்னுடைய இது முடிஞ்சிருச்சு. அதோட நோன்பு இருக்க டைம் ஆகிடுச்சு. அதோட அம்மா வீட்லேயும் நோன்பு திறந்தாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரிச்சம்பழம், தண்ணி, அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, வடை, பஜ்ஜி, கொஞ்சம் சாம்பார், சட்னி, மல்லி சட்னி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க கடையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பால் சர்பத்து. யாருக்கு பால் சர்பத்துனால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோ முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்